கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ராசியிலேயே சந்திரன் அப்புறம் 2, 3ஆம் இடங்கள்ல இருப்பார். ராசியிலே சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சோம்பல்ல இருந்து எந்திரிச்சு நிற்க போறீங்க. ஒரு சிங்கம் எந்திரிச்சு நின்ன மாதிரி இருக்கும். 2-3 வருஷமாவே கும்பராசிக்காரர்கள் நல்லா இல்லைன்றதுதான் உண்மை. ஜோதிடத்தில் அதிகம் ராசிபலன் பார்க்கறது கும்பராசிக்காரர்கள் தான். ஏன்னா கடந்த 2-3 வருஷத்துல ஜென்மச்சனி உங்களை போட்டு பெரட்டி எடுத்துருச்சு. நீ தான் நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கிற, எனக்கு ஒன்றும் நல்லது இல்லைன்ற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்டை கொடுக்குறீங்க. உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு விடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. 7.5 சனியின் கடும் பகுதியான ஜென்மச்சனி அமைப்பை கடந்து விட்டீர்கள் என்பதாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய இதுவரைக்கும் 7-8 வருஷம் குரு ராசியை பார்க்கல, இப்பதான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பெரிய பெரிய நல்ல நன்மைகள். சூரியன் 6ஆம் இடத்துல வந்திருக்கிறதுலாம் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிர்ப்பு போன்றவைகளை அப்படியே தூர விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்குமே இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது. வயதிற்கேற்றார் போல கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் தான் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த அமைப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகப் போகின்றன. நல்லா இருக்க போறீங்க. எங்க அடிபட்டீங்களோ, எங்க மூக்குடப்பட்டீங்களோ அங்கெல்லாம் அடுத்தவர்களை அப்படியே தட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகின்ற ஒரு நல்ல விதத்துல எல்லாம் விடிய போகின்ற யோக வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் 2 நாள்ல அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுப்பீங்க. பரவாயில்ல, இவர் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டாருன்ற ராசியை குருபார்க்கின்ற ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள். வாரத்தின் கடைசி நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அட்டகாசமான நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருக்கிறார். அரசு சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. யாராவது ஒரு பெரிய மனிதருடைய தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். தம்பி தங்கைகளுடைய உறவுகள் நன்றாக இருக்கும். அங்காளி பங்காளின்னு சொல்லப்படக்கூடிய இதுவரைக்கும் முறைச்சிக்கிட்டு இருந்த அந்த சித்தப்பா பெரியப்பா மக்களோடு ஏதாவது கூடி குலவி அவர்களோடு சமரசமாக போகக்கூடிய அமைப்புகளும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கும்பத்திற்கு ஓரளவுக்கு மனசு நிறைவான நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.